ஒரு காலத்தில் ஒரு சிறிய சிவப்பு கோழி இருந்தது. அவள் கோதுமை விதைகளை நட்டு கடின உழைப்பை செய்து அவற்றை கோதுமை தானியங்களாக வளர்க்க விரும்புகிறாள். பின்னர் அவை தயாரானதும் அவற்றை அறுவடை செய்து அதை மாவாக அரைத்து சுட்டு அதன் அனைத்து நண்பர்களுடனும் சாப்பிட்டு அறுவடையை ஒரு சமூகமாக அனுபவிக்க விரும்புகிறாள். அதனால் அவள் தன் திட்டத்தை பற்றி தன் தோழிகளிடம் கூறி தோட்ட வேலை, அறுவடை மற்றும் பிற நடவடிக்கைகளுக்கு உதவுமாறு கேட்டாள். அவளுடைய தோழிகளான நாய், பூனை மற்றும் வாத்து ஆகியவை கடைசி பகுதியில், அதாவது சுட்ட ரொட்டியை சாப்பிடுவதில் அதிக ஆர்வம் காட்டின. ஆனால் அவர்களில் யாரும் அதற்கு முன் கடினமான வேலையை செய்ய விரும்பவில்லை. அதனால் தோட்ட வேலை முதல் பேக்கிங் வரை அனைத்து கடின உழைப்பையும் அவளே செய்தாள். எல்லாவற்றையும் முடித்து இறுதியாக யாருடைய உதவியும் இல்லாமல் தன் ரொட்டியை தானே தயாரித்தாள். இப்போது சாப்பிடும் நேரம் வந்தபோது அவளுடைய தோழிகள் அவளுடன் சேர்ந்து ரொட்டியை சாப்பிட விரும்புவதால் அவளுடன் சேர தயாராக இருந்தனர். ஆனால் இப்போது கோழியின் முறை. அவள் சொன்னாள், ஆமாம், இது சாப்பிட வேண்டிய நேரம், ஆனால் உங்களுக்காக அல்ல, எனக்காக. நாம் ஒன்றாக வேலை செய்து ஒரு சமூகமாக வேலையின் பலன்களை அனுபவிக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் நீங்கள் கடின உழைப்பில் பங்கேற்க விரும்பவில்லை. ஆனால் இப்போது நீங்கள் என் கடின உழைப்பின் பலன்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்கள். அது எப்படி நியாயம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? மற்ற விலங்குகள் தங்கள் தவறை உணர்ந்து விலகிச் சென்றன. நீதி, கடின உழைப்பு வெகுமதிகளை தரும். Like, share and subscribe for more videos.